டே கைலாசம், என்ன பண்ணிகிட்ருக்க? நேற்று நீ கேட்ட கேள்வி எனக்கு அப்படி இருந்துச்சியா? என்ன அறிவு, அப்படி என்ன உனக்கு வருத்தமாயிடுச்சு? சொல்லவே இல்லை. நான் ஏதோ தப்பா கேட்டுனாடா, ரொம்ப வருத்தமா போயிடுச்சு போல. என்ன ஆச்சு? சரி சொல்லு, என்னதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. நேற்று நீ கமல் சாரை பற்றி சொன்னில்ல, அவர் பணத்தை ஏமாற்றிட்டாருன்னு. மனுஷனம் போட்டு எல்லாம் அடியானே அடிச்சிருப்பாங்க போல். தலைவன் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஏப்ரல் 14 வாங்கின்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா அந்த பணம் கோவிந்தா தான். அப்படியா? நல்ல விஷயம்தான். அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டியா? வேற ஏதாவது செய்தி இருக்கா, சொல்ல முடியுமா? உலக அரசியலே சொல்கிறேன், கேட்குறியா? இந்த போர் நடக்குதுல்ல, இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா போர் நடக்குதுல்ல, திடீர்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு போரை கொஞ்சம் இடைக்கால தடை நிறுத்திக்கிறோம், அதாவது நிறுத்தி வைக்கலாம் ஒரு 10 நாளைக்கு, நீங்கள் சொல்கிற கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்லாம் அவங்க ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு 2 நாட்டு அரசியல்வாதிகளும் ஒத்துக்கிட்டாங்க, 2-3 நாட்டு தலைவரும் ஒத்துக்கிட்டாங்க. அதான் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம். இது இல்லாமல் இந்த போர் நிரந்தரமாக நிறுத்துறதுக்காகவும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அதோட முக்கியம், இதை வந்து பாகிஸ்தான் இருக்காங்களே, அவங்களும் கொஞ்சம் முன்னெடுத்துருக்காங்க. இதனால் உலக நாடெல்லாம் ஃபுல்லாக பாதிக்கப்படுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. என்ன அறிவு சொல்கிற? நீ சொல்கிறது கேட்டால் அதிசயமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. அப்படின்னா நம்ம நாட்டுக்கு இந்த கேஸு பெட்ரோல் தட்டுப்பாடு நின்றுடும் சொல்லு. ஏதோ இந்த மேலே இருக்க அதிகாரிகள்லாம் இப்போ புத்தி வந்துச்சு. அதில் ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, இந்த லெபனான் நாட்டில் மட்டும் நாங்கள் போர் கண்டிப்பாக நடத்திட்டு தான் இருப்போம்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக போர் நிறுவனத்துக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குது, பார்க்கும், நல்லது நடக்கும். அறிவு, உலக செய்தான் சொல்லுவியா? உள்ளூர் அரசியலை பற்றி பேச மாட்டேன்ற போல. என்ன பயமா? பேசிடுவோம், பேச வேணாம்னு நினச்சேன். சரி, இனிமேல் ரெகுலராக பேசுவோம், சரியா? நேற்று பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு ஊரில் தான் என்னுடைய கட்சிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்கார். அந்த வழியாக ஏதோ ஒரு டிவிக்கே ரசிக்கனோ இல்லை தொண்டனோ டிவிக்கே அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே அதை பார்த்துட்டு, இவர் என்னடா இங்கே வந்து டிவி விற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு ஏற்றி விட்டு அங்கே இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க வச்சு புறமட்டில் அடிச்சு விட்ருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் தலைவனாக இருந்துட்டு போங்க, அதுக்குன்னு உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருப்பான்ல, அதெல்லாம் அதே மாதிரி அவனை அடிச்சுப்பீங்களா? அதெல்லாம் எல்லாரையும் சக மனிதனாக நினச்சிக்க பாருங்கள். ஏன்னா இப்போது டிவிக்கேன்னு கற்றுன கூட்டம் தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பாங்க. அவன் ஓட்டு போடலன்னா அவங்க அப்பனோ ஃப்ரெண்டோ யாரோ கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் நிறையா உருட்டுறீங்க, அதனால் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் எல்லாரையும் சேமாக மதிங்க. ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரமே இல்லாத விஷயம், சரியா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஐயா. இனிமேல் நாளைக்கு எல்லாருமே வறுக்க ஆரம்பிச்சு என்ன நடக்குமோ அதை சொல்லுவோம் நம்ம, ஓகேவா? அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இதே போல் வீடியோ பார்க்க.